ஒரு குடும்பம். அப்பா உழைத்து சேர்த்த வீடும் நிலமும். மகன் அடிக்கடி கேட்டான், இந்த சொத்து எப்போ எனக்கு வரும்? அப்பா சொன்னார், நான் உயிரோடு இருக்கும்போது இந்த சொத்து எனது. அந்த வார்த்தை மகனின் மனசில் கோபத்தை உருவாக்கியது. ஒரு நாள் சொத்து விஷயமாக வாக்குவாதம். கோபத்தில் மகன் அப்பாவை பலமாக தள்ளினான். நான் கொலை செய்யல, உத்தேசமா இல்ல என்று அவன் நினைத்தான். ஆனால் அப்பா கீழே விழுந்து உயிரிழந்தார். நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, இது திட்டமிட்ட கொலை அல்ல, ஆனால் உன் செயலால் ஒரு மனிதன் மரணம் அடைந்துள்ளார். இதுதான் கொலைக்கு இணையான மரணம், கல்பபிள் ஹாமிசைட். மகன் நினைத்தான், கொலை இல்லையே, சொத்து எனக்குத்தானே. அங்கேதான் சட்டம் முக்கியமான செய்தி சொல்கிறது. கொலை மட்டுமல்ல, மரணம் விளைவிக்கும் குற்றம் செய்தாலும் சொத்து உரிமை இல்லை. இது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 25 மற்றும் 27. இதனை உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் உறுதி செய்துள்ளது. அவன் உயிரோடே இருந்தாலும் சட்டத்தில் அவன் வாரிசு அல்ல. வீடு இல்லை, நிலம் இல்லை, பணம் இல்லை, ஒரு உரிமையும் இல்லை. இந்த கதையின் சட்டச் செய்தி, உத்தேசம் இல்லை என்றாலும் உன் செயலில் ஒருவர் உயிரிழந்தால் சொத்து உரிமை முழுக்க ரத்து.